அனைவருக்கும் வணக்கம். நெல்லை அபியம்பிகா ஒர்க்ஸ். நம்ம சேனல்ல தொடர்ந்து நிறைய ஆன்மீக தகவல்கள், தெய்வ மூர்த்தங்கள், அந்த மூர்த்திகளின் பெயர், அந்த மூர்த்தியின் தனி சிறப்பு என்ன, அந்த மூர்த்தியை எந்த நாளைக்கு எப்போ எப்படி வணங்கணும் போன்ற தகவல்களை நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு லலிதா சகஸ்ரநாமம். அதாவது 4 யுகத்துல இருக்கக்கூடிய கடைசி யுகம் கலியுகத்துல ஒரு சிறந்த ஒரு விஷயம். நமக்கு கலியுகத்திலே இந்த விஷயம் கிடைச்சது. ஒரு லக்குன்னு சொல்றது நாம சங்கீர்த்தனம். கடவுளுடைய நாமம். இந்த நாமத்தை நீங்க எவ்வளவு சொல்றீங்களோ, எத்தனை முறை சொல்றீங்களோ, உங்க ஆழ்மனதுல இருந்து அந்த எந்த அளவுக்கு பக்தியில சொல்றீங்களோ அந்த நாமம் அவ்வளவு வலுப்பெறும். நாமம்னா பெயர். அப்படி பார்க்க சொல்ல எல்லா மூர்த்திக்குமே, எல்லா தெய்வத்துக்குமே சகஸ்ரநாமம் உண்டு. சகஸ்ர நாமத்துக்கு என்ன அர்த்தம்னா, சகஸ்ரம்னா சமஸ்கிருதத்துல 1000ன்னு பெயர், நாமம்னா பெயர்னு பெயர். அப்ப 1000 பெயர்களை நம்ம தொடர்ந்து உச்சரிக்கக்கூடியது தான் சகஸ்ரநாமம். இதுல சகஸ்ரநாமம் ஸ்தோத்திரம்னு ஒண்ணு இருக்கு. அது பார்த்தோம்னா 100 ஸ்லோகங்களாக இருக்கும். அதாவது ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாரத்னி ஸ்ரீமத் சிம்மாசுனேஸ்வரி சிதப்திகுண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதா, இப்படியே நீங்க தொடர்ந்து அந்த நாமாவை மட்டும் சொல்றதுங்கிறது ஸ்தோத்திரம். ஓம் ஸ்ரீ மாதாயே நமக, ஓம் ஸ்ரீ மகாரத்னியே நமக, ஓம் ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரியே நமக. ஒரு பெயருக்கு முன்னாடி ஓமும் கடைசியில நமக சொல்றது நாமாவளி. இந்த 2 வகையிலுமே உண்டு. நீங்க நாமாவளியா சொல்ல தெளிவா இருக்கும் உங்களுடைய வார்த்தைகள். ஆனா நீங்க எந்த அளவுக்கு அந்த வார்த்தையிலையும் அந்த பொருள், அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தையும் நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அப்ப நீங்க ஸ்தோத்திரத்தை நீங்க கடைபிடிக்கலாம். ஸ்தோத்திரம் ரொம்பவும் வேகமாக நம்ம ரொம்ப படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, அது நம்ம பரிச்சயம் ஆயிடுச்சுன்னா நம்ம வேகமா போவோம். ஆனா நிறுத்தி நிதானமா சொல்றது நாமாவளிங்கிறது என்னைக்கும் பெஸ்ட். சரி, இப்போ எல்லா மூர்த்திக்குமே சகஸ்ரநாமம் உண்டு. சிவபெருமான்ல இருந்து தொடங்கி நவகிரகங்கள்ல இருந்து, ஆஞ்சநேயர்ல இருந்து, பைரவர்ல இருந்து, சாஸ்தாக்கு எல்லாருக்குமே சகஸ்ரநாமம் உண்டு. எல்லாருக்குமே 1000 நாமாக்கள் உண்டு. அப்படி இந்த சகஸ்ரநாமத்திலே ரொம்ப உயர்ந்ததாக சொல்லக்கூடியது 2 சகஸ்ரநாமம் தான். ஒன்று விஷ்ணு சகஸ்ரநாமம், அது தனி பதிவாக நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அடுத்துக்கும் மேலே இருக்கக்கூடியது லலிதா சகஸ்ரநாமம். ஆதிசங்கரர் வடிவம் கொடுத்த இந்த ஷண்மதங்கள்ல, அதாவது கானாபத்தியம், கௌமாரம், வைஷ்ணவம், சைவம், சௌரம், சாக்தம், இந்த 6 மதங்கள்ல இருக்கக்கூடிய உன்னதமானது தேவியினுடைய வழிபாடு. அதான் ஸ்ரீவித்யா உபாசனை. இந்த ஸ்ரீவித்யா உபாசனையில நிறைய அம்பாளுக்கு எக்கச்சக்கமான ஸ்தோத்திரங்கள் உண்டு. அதாவது பஞ்சரத்னம்னு சொல்லுவாங்க. அதாவது 5 ஸ்டாம்ஸாக வரக்கூடிய ஒரு சின்ன ஸ்லோகம் பஞ்சரத்னம். அஷ்டகம்னு சொல்லுவாங்க. 8 ஸ்டாம்ஸாவுடைய ஸ்லோகங்கள் அஷ்டகம்னு சொல்லுவோம். அடுத்து நவரத்ன மாளிகா. எல்லாருக்கும் லலிதா நவரத்ன மாளிகா தெரியும். அதே மாதிரி தேவி நவரத்ன மாளிகாவும் இருந்து அது 9 ஸ்டாம்ஸா கொண்ட ஒரு ஸ்லோகம். சௌந்தரிய லகரியா 100 ஸ்லோகங்கள் கொண்டது. அப்புறம் தேவி சப்தசதி 700 ஸ்லோகங்கள் உண்டது. தேவி பாகவதம் 1,00,000 ஸ்லோகங்களை கொண்டது. இது இல்லாமையும் தமிழ்லையும் நிறைய அம்பாளுக்கு உரித்தான மந்திரங்கள் நிறைய இருக்கு. காமாட்சி விருத்தம் இருக்கு, அபிராமி அந்தாதி இருக்கு, கருமாரி அந்தாதி இருக்கு, பதிகங்கள் இருக்கு. எவ்வளவோக இருந்தாலும் லலிதா சகஸ்ரநாமத்துக்குன்னு ஒரு தனி ஒரு இடம் உண்டு. ஏன் காரணம்னா, நம்ம பிரளயம்னு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க. பிரளயம்ங்கிறது அழிவு காலம். ஒரு சின்ன ஒரு அழிவு மாதிரி திருப்பி
எல்லாமே ரீபான் ஆகும், திருப்பி ரீபூட் ஆகி எல்லாம் அந்தந்த பிளேஸில் போய் செட்டில் ஆகி திருப்பி இன்னும் வளர ஆரம்பிக்கும். அது மாதிரி பிரளயம் 3 வகையாக இருந்தது. மகா பிரளயம், அவாந்தக பிரளயம், காம பிரளயம். அவாந்தக பிரளயம் வர சொல்ல சிவபெருமான் காப்பார். மகா பிரளயம் வர சொல்ல மகாவிஷ்ணு காப்பாற்றுவார். காம பிரளயம் வர சொல்ல தேவி அம்பாள் தான் காக்கணுங்கிறத நியமனம். அப்படி அந்த காம பிரளயம் வந்ததுக்கு அப்புறமாக லலிதா தேவியாக அம்பாள் அவதரித்து வண்டாசுரனுடைய யுத்தம் செய்து அந்த யுத்தத்தில் ஜெயித்து தன்னுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடிய சிந்தாமணி கிரகத்தில் அம்பாள் பட்டாபிஷேக கோலத்தோட பக்தர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணக்கூடிய வைபவத்தையும் உள்ளடக்கிய ஸ்தோத்திரம் லலிதா சகஸ்ரநாமம். இந்த லலிதா சகஸ்ரநாமம் எந்த இடத்துல வருதுன்னா பிரம்மாண்ட புராணத்துல உத்தரகாண்டம்ங்கிற ஒரு பகுதியில ஹயக்ரீவரும் அகஸ்திய மகரிஷியும் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாதான் லலிதா சகஸ்ரநாமமும் வருது. இதுல இருந்து அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ரொம்ப அழகான நாமாக்களா தோற்றியிருந்தா லலிதா திரிசதி, அதுவும் அழகா இருக்கும். இன்னும் அதுல இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தது லலிதா அஷ்டோத்திரம் 108. அப்படி இந்த சகஸ்திரநாமத்துல தேவியினுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய ஒரு அங்கம். முதல்ல அகஸ்திய மகரிஷி ஹயக்ரீவரிடம் போய் கேட்கிறார். ஹயக்ரீவர் யாருன்னே நமக்கு நிறைய பேருக்கு இன்னும் தெரியுமான்னு தெரியல. அதாவது பெருமாள் பொறுத்த வரைக்கும் தசாவதாரங்கள் மட்டும்தான் திருமால் எடுத்திருக்கிறதாக ஒரு நியமனத்தில் இருக்கும். அது கிடையாது. பெருமாளுடைய அவதார மிகைகள் பல விதமாக இருக்கு. ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறப்ப நிறைய அவதாரங்கள் சுவாமி வித்தியாசமாக எடுத்திருக்கிறார். அப்படி ஒரு மூர்த்தியாக வரக்கூடியவர் தான் ஹயக்ரீவர். இந்த ஹயக்ரீவர் குதிரை முகத்துடுக்கக்கூடிய ஒரு பகவான். சுமார் ஒரு 100 காலங்களுக்கு முன்னாடி, 1000 காலங்களுக்கு முன்னாடியே பெருமாள் தான் காக்கக்கூடிய கடவுள். அப்ப யுத்தத்துக்கு சுவாமி சென்று 1000 வருஷங்கள் அவர் யுத்தம் பண்றார் அசுரர்களோட மகாவிஷ்ணு. இந்த 1000 வருஷம் யுத்தம் பண்ணிட்டு வந்த களைப்புல அந்த தன்னுடைய சாரங்கம் வில், அந்த வில்லுல அவர் தலையை சாய்ச்சி, அந்த சின் இருக்குல்ல நம்மளுடைய சின், அந்த இடத்துல அப்படி தலையை சாய்ச்சிட்டு அவர் ஓய்வு எடுத்துட்டு இருக்கார். இந்த நேரத்துல தேவர்கள்லாம் மகாவிஷ்ணுவை பார்க்க வர ஒரு அந்த நானுல அந்த எறும்பு ஏறிட்டு இவங்க நடந்து வர அதிர்வுல அந்த நான் இழுத்து அவருடைய கழுத்துல பட்டு மகாவிஷ்ணுவுடைய தலையை கொஞ்சம் கொஞ்சமா அது அந்த ரத்தம் கசையில இருந்து அந்த பாதிக்கு நிலை போகுது. அதாவது விஷ்ணுவாக சொல்றேன் நான். இப்ப நம்ம எப்படி சிவபெருமான் பார்க்க சொல்ல சிவபெருமான் அம்சத்துல இருந்து வந்தவர் ருத்ரன், அது மாதிரி பெருமாளுடைய ஒரு வடிவம். அவர் போய் 1000 நாட்கள் யுத்தம் பண்ணிக்கிட்டே வர சொல்ல இந்த மாதிரி நிலையில ஒரு தலை சேதமடையுது. அப்ப ஒரு குதிரையினுடைய தலையை எடுத்து அவருக்கு வச்சு ஹயக்ரீவராக சுவாமிக்கு ஒரு இது கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹயக்ரீவர் நிறைய ஞான போதனைகளை கொடுக்கிறார். ஸ்ரீவித்யா உபாசனையில ஹயக்ரீவர் ரொம்பவும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நபர். ஏன்னா இந்த நாம் இப்ப லலிதா சகஸ்ரநாமம் பேசுறதே அகஸ்தியருக்கு சொன்னது ஹயக்ரீவர் தான். இப்ப ஹயக்ரீவரை நம்ம எப்படி கடந்து போகாத நிலையில பெருமாள் நம்ம ஹயக்ரீவ சுரூபமா பார்க்கிறோம். ஆனா ஏன் ஹயக்ரீவர் குதிரை முகம்னா, அம்பாளுடைய முக்கியமான மந்திரத்துல ஹ்ரீம்னு ஒரு மந்திரம் உண்டு. குதிரையினுடைய அந்த சப்தம் இருக்குல்ல, அதுதான் காமராஜ பீஜம்னு பெயர். குதிரை எந்த அளவுக்கு கணக்குதுல, அதுக்கு பெயரே காமராஜ பீஜம்னு பெயர். அந்த பீஜத்துல இருந்தா உயிர்கள் ஒவ்வொன்றும் உருவாக ஆரம்பிக்கும். அதனால ஹயக்ரீவருக்கு அந்த காமராஜ பீஜம் இருக்கக்கூடிய அந்த குதிரையினுடைய உருவத்தை கொடுத்து படைப்புக்குண்டான தன்மையும் ஹயக்ரீவரிடம் உண்டுன்னு மறைமுகமா சொல்ற ஒரு வடிவம் தான் ஹயக்ரீவமூர்த்தி. அப்ப அகஸ்திய மகரிஷிக்கு அவர் சொல்றார், இந்த யுத்தம்லாம் முடிஞ்சு இந்த காம பிரளயம்ங்கிற ஒரு யுத்தம் பண்டாசுரனால உருவாக்கப்பட்டது. அந்த சூன்யப்பட்டனுங்கிற இடத்துல பண்டாசுரன் தன்னுடைய படைகளோடு இருக்க, அந்த இடத்துல லலிதா பரமேஸ்வரி தன்னுடைய சக்தி சேனையிடம் சென்று
இந்த சூன்யப்பட்டினத்தையும் பண்டாசுரனையும் அழித்து அம்பாள் திருப்பி அந்த லோகத்தை பழைய நிலைமைக்கு கொண்டு வராங்க. இப்போ இந்த யுத்தம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாக்தேவிகள்னு ஒரு 8 நபர்கள் இருக்காங்க. யார் இந்த வாக்தேவிகள்னா வசினி, காமேஸ்வரி, மோதினி, விமலே, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌலினி. இந்த 8 பேர் தான் இந்த வாக்தேவதைகள். அப்போ இங்கே 8 பேரும் இந்த நடந்த இந்த சம்பவங்களையும் அம்பாளுடைய பெருமையையும் அம்பாளுடைய அழகையும் அம்பாள் இருக்கக்கூடிய இடத்தையும் வர்ணிச்சு ஒரு நாமா சகஸ்ரநாமம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த விஷயம்லாம் எப்படி தெரியும்னா, இந்த மந்திரத்துக்கெல்லாம் முன்னாடி ஒன்று வரும். என்னன்னா அந்தன்யாசம் கரண்யாசம்னு ஒன்று உண்டு. என்னன்னா முதல்ல படிப்பாங்க அஸ்யஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம மகா மாலா மகா மந்திரஸ்ய வசின்யாதி வாக்தேவகா ரிஷிகி. அதை யார் எழுதுனாங்கங்கிறோடைய டீட்டெயில்ஸ் முதல்ல அது அங்கே தான் இருக்கும். அப்போ வசினி முதலையான இந்த 8 வாக்தேவர்கள் எழுதக்கூடிய இந்த நாமா முதல்ல இருக்கக்கூடிய காலத்தில் ரகசிய சகஸ்ரநாமம்னு உண்டு. ஏன்னா தேவியினுடைய உபாசனையே ரகசியமாக தான் வச்சுருப்பாங்க. முன்னாடி ஒரு காலத்தில் ரொம்பவும் முன்னாடி அம்பாளுடைய மந்திர தீட்சை, இப்போ ஒரு குரு ஒரு சிஷ்யனிடம் இந்த மந்திர தீட்சை பட்டுட்டாங்கன்னா தலையை கூட வெட்டிட்டு போங்கம்பாங்களா. அந்த மந்திரத்தை அந்த அவங்களுக்கு விருப்பப்பட்டோ இல்லை எந்த ஒரு காரணத்துக்காகவும் மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டாங்களாம். அப்போ இந்த அளவுக்கு ரகசியமாக இருந்தது தான் இந்த ஸ்ரீவித்யா உபாசனை. அம்பாளுடைய வழிபாடு ரொம்பவும் ரகசியமானது. ஏன்னா அம்பாள் என்னைக்கும் சித்தி அளிக்கக்கூடிய தேவதை. அதனால தான் ஒரு 16 திதிகளில் அம்பாள் சித்திதாத்திரியாக இருக்கிறார். சித்திக்கூடிய ஒரு தேவதை. சித்தினா வெற்றி, பூரணத்துவம், அந்த விஷயத்தை முடிக்கிறது. அப்போ இந்த சித்தி கொடுக்கக்கூடிய தேவதைனா அதை ரகசியமாக அதை பாதுகாத்து ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டுமே, இப்போ எப்படி இந்த ஒரு சில சொத்துக்களோ இல்லை ஒரு சில அந்த பரம்பரை பொருட்கள்னு நம்ம ஒன்று வச்சுருப்போம், அது நம்ம பரம்பரைக்கு மட்டுமே கடத்திக்கிட்டே வரும். அது மாதிரி அம்பாளுடைய வழிபாட்டுமே ஒரு குறிப்பிட்ட பரம்பரைக்கு அதை கைமாற்றி விட்டுட்டே வரக்கூடிய பழக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு காலப்போக்கில் எல்லாருமே அறியக்கூடிய தன்மையாக வந்துருச்சு. சரி, அப்போ முதல்ல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரகசிய சகஸ்ரநாமமாக இந்த 8 வாக்தேவதைகளும் விதிச்சது. இதில் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அம்பாலே என்னுடைய சகஸ்ரநாமத்தை இயற்றுங்கன்னு சொன்ன மாதிரி இருந்தாங்க. ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு உடன்பாடு இல்லை. ஏன்னா இந்த லோகத்தை எல்லாமே படைச்சது அம்பாள் தான். அப்படி லோகத்தை எல்லாமே படைச்ச அம்பாள், எல்லாத்தையும் பண்ணின அம்பாள், சிவபெருமான் தான் எல்லாங்கிற ஒரு விஷயத்த அவர்கிட்ட பொறுப்புல கொடுத்துட்டு ஒண்ணுமே தெரியலாத பொண்ணா சிவபெருமான் பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு அவர் என்ன செய்யறாருன்னு பார்க்கக்கூடிய ஒரு பெண்மணியாக அம்பாள் இருக்கிறாங்க. இந்த குணநலன் அம்பாள் கிட்ட இருக்கு. அப்ப எப்படி அம்பாலா என்னுடைய சகஸ்ரநாமத்தை ஏற்றுங்கன்னு சொல்ல முடியும்? அப்ப இது கொஞ்சம் ஒரு இதுவா இருக்கு. என்னுடைய ஒரு கண்ணோட்டமும் எப்படி இருக்குன்னா, இல்லை ஒரு சில புராணங்கள் என்ன இருக்குன்னா, வசினி முதலிய வாக்தேவதைகள் அம்பாலை சந்தோஷப்படுத்துவதற்காகவும் இந்திரா முதலான தேவர்களும் கேட்குறாங்க. இப்போ ஒரு அம்பாள், இப்போ நம்ம யாராவது ஒரு பெரிய ஆள் கிட்ட போகிறோம்னா எப்படி ஐஸ் வைக்கிறதுன்னு நம்ம கற்றுப்போம். அது மாதிரி ஐஸுங்கிறது இப்போ நமக்கு எளிமையாக புரியனுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். பிரீத்தி பண்ணுதல், அவங்கள நோக்கி செல்லுதல், அவங்கள புகழ்தல். அப்போ இந்த நியமனம், அப்போ பூஜைன்னு இதெல்லாம் வர சொல்ல ஒரு மந்திரம் வேணும். அது ஒரு கரெக்டான ஒரு செட் ஆஃப் ஃபார்மில் இருந்தால் தான் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியும். அப்படி வந்தது தான் இந்த 8 வாக்தேவதைகள். யாருன்னா, நம்ம பேசுகிறோம்ல, இப்போ பேசக்கூடிய ஒரு பேச்சுக்கு ஒரு உத்தரவாதத்துக்குன்னு சொல்லுவோம், நீ வாக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம பேசக்கூடிய விஷயங்களுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியது தான் இந்த 8 வாக்தேவதைகள். அதனால தான் என்றைக்கும் ஒரு சொல்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். என்றைக்கும் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். நல்ல ஒரு பையன்கிட்ட ஏதோ ஒரு பசங்க கிட்ட போயிட்டு நல்ல மோட்டிவேட் பண்ணீங்க, நல்ல விதமாக மோட்டிவேட் பண்ணீங்கன்னா அந்த குழந்தை சமுதாயத்துக்கு ரொம்பவும் உதவிகரமாகவும் பாதுகாப்பாகவும் உயர்த்துறதுக்கு பார்க்கும். அப்போ அதே பையன்கிட்ட எதுவும் தவறான விஷயங்களை நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டே வந்தால் அது சமுதாயத்துக்கு எதிராக வரும். அப்போ வார்த்தைக்கு எந்த அளவுக்கு பலம் இருக்குது.
அந்த வார்த்தையின் பலத்தின் அந்த வார்த்தைக்கு அந்த பலத்தை கொடுக்கறது தான் இந்த 8 வாக்தேவிகள். அப்படி வஷினி முதலியான வாக்தேவதைகள் லலிதா தேவியை பிரீத்தி பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த லலிதா சகஸ்ரநாமம். அப்படி இந்த லலிதா சகஸ்ரநாமம் 16 பாகங்களை கொண்டது. எப்படி இது 16 பாகங்களாக இருக்குன்னா, முதல்ல இருக்கக்கூடிய இது 2 வகையா பார்க்குறோம். நான் ஸ்லோகங்களுடைய எண்ணிக்கையும் நான் கரெக்டாக சொல்றேன், நாமாக்களோட எண்ணிக்கையும் சொல்லிட்டு வரேன். நாங்கள் அதாவது ஸ்தோத்திரத்துக்கும் நாமாவளி ரெண்டுமே சொல்றேன். ஸ்லோகங்கள்ல முதல் 3ம் நாமாக்கள்ல 1ல இருந்து 12. அப்ப ஸ்ரீ மாதாவின் அவதாரம், அம்பாள் எப்படி தோன்றினாங்க, அம்பாளுடைய அந்த தோற்றம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்றது தான். எப்படி அம்பாள் அவதரிச்சாங்கங்கிற சொல்றது. ஸ்லோகங்கள்ல 4ல இருந்து 21, நாமாக்கள்ல 13ல இருந்து 54வது நாமா வரைக்கும் கேசாதி பாத வர்ணனை. அதாவது லலிதா தேவியா தோன்றியாச்சு அம்பாள். அப்ப கேசாதி பாதம் என்னன்னா, கேசம்னா முடி, பாதம்னா நம்மளுடைய கால் பாதம். அம்பாளுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் உள்ள வர்ணனை தான் கேசாதி பாத வர்ணனை. இது 2. 3வது ஸ்ரீநகர் வர்ணனை, அம்பாள் இருக்கக்கூடிய இருப்பிடத்தினுடைய வர்ணனை. ஸ்லோகம் 22ல இருந்து 23, நாமாக்கள்ல 55ல இருந்து 63 நாமாக்கள் இருக்கக்கூடியது ஸ்ரீநகர வர்ணனையாக இருக்கக்கூடியது. அடுத்து 4வதாக வரக்கூடியது பண்டாசுரனுடைய வதம். இந்த ஸ்லோகங்கள் 24ல இருந்து 24ல இருந்து 33 வரை ஸ்லோகம் வரைக்கும் பண்டாசுர வதமும், 64ல இருந்து 84 நாமாவளி இருக்கக்கூடியது பண்டாசுர வதனை விவரிப்பது. அடுத்து மந்திர ரூபம். நம்ம கேசாதிபாத வர்ணனை பார்ப்பது ஸ்தூல ரூபம்னு சொல்லுவோம். அதாவது இந்த உருவம் இருக்குன்னு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம அதை அசியூம் பண்ணிட்டு நம்ம சொல்ற விஷயம் ஸ்தூல வர்ணனை. இது சூக்ஷ்ம வர்ணனை, அதாவது உள்ள இருக்கக்கூடியது தான் ஒரு சூக்ஷ்மம், ஒரு அடிநாதம்பாங்க. ஒரு மரத்துக்கு அந்த உடைய வேறு சூக்ஷ்மம் கண்ணுக்கு தெரியாது, நீங்களா தோண்டி பார்த்தாலும் உங்க கண்ணுக்கு தெரியும், ஆலமரத்தை தவிர்த்து. ஏன்னா ஆலமரத்தும் வேர்கள் வேலையே இருக்கும், விழுதுகளாக இருக்கும். அப்ப செடிக்கோ ஒரு மரத்துக்கோ அதோடைய வேர்கள் கீழே இருக்கும், சூக்ஷ்ம ரூபம். அப்படி 34வதுல இருந்து 35 வரைக்கும் இருக்கக்கூடியது ஸ்லோகங்கள் மந்திர ரூபம், சூக்ஷ்ம வர்ணனை. 85ல இருந்து 89வது நாமாவளி மந்திர ரூபம், சூக்ஷ்ம வர்ணனை. அடுத்து குண்டலினி ரூபம். ஸ்லோகம் 36ல இருந்து 40 வரைக்கும் இருக்கக்கூடியது ஸ்லோகத்துல குண்டலினி ரூபம். 90ல இருந்து 109 வரைக்கும் இருக்கக்கூடியது நாமாவளியில குண்டலினி ரூபம். அடுத்து பக்த அனுகிரகம். இந்த பாகம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பக்தனாக இருந்து நமக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணதான் நம்ம அம்பாளை இருக்கணும். அப்ப பக்த அனுகிரகம் 41ல இருந்து 42 ஸ்லோகம். நாமாவளியில 112ல இருந்து 131 வரைக்கும் இருக்கக்கூடியது பக்த அனுகிரகம். அடுத்து நிர்குண உபாசனை. நிர்குண உபாசனைன்னா அதாவது குணம். ஒரு குணம்னு எப்போ சொல்லுவோம், ஒரு நல்ல குணம் தீய குணம்னு ஒன்று வச்சுருப்போம். நல்ல குணம்னா என்னன்னு ஒரு சில விஷயங்கள் வச்சுருக்கோம், தீய குணங்கள்லாம் என்னன்னு வச்சுருக்கோம். எனக்கும் சமஸ்கிருதத்தில் ஆங்கிற ஒரு சொல் முன்னாடி வந்துட்டா பின்னாடி வர சொல்லுக்கு ஆப்போசிட் மீனிங் இருக்குன்னு அர்த்தம். இப்போ அருணாச்சலம்னு ஒரு பேர் கேட்குறீங்கன்னா, சலம்னா அசையக்கூடிய பொருள்னு அர்த்தம். அப்போ அருணாச்சலம்னா அசையாத மலை, அசையாத பொருள், சலனமில்லாத ஒன்றுன்னு தான் அந்த பேருக்கு அர்த்தம். அது மாதிரி நிர்குண உபாசனைன்னா குணமற்று எந்த விதமான தேவையும் இல்லாமல் ஒரு அதாவது ரொம்பவும் தூய்மையான மனத்தோட உபாசிக்கக்கூடிய முறை தான் நிர்குண உபாசனை. அந்த ஸ்லோகம் 43ல இருந்து 45 வரைக்கும் இருக்கக்கூடியது ஸ்தோத்திரத்திலையும், 132ல இருந்து 115 இருக்கக்கூடியது நிர்குண உபாசனை. அடுத்து நிர்குண உபாசனையின் பலன்கள். எந்த செயல் செய்தாலும் அதுக்குண்டான எதிர்பலன்னு ஒன்று உண்டு. அப்ப 46
ஸ்லோகத்தில் 46 இருந்து 50 வரைக்கும் ஸ்லோகத்திலையும் 156 இருந்து 195 வரைக்கும் இருக்கக்கூடியது நிர்குண உபாசனையின் பலன்கள். அடுத்து 51 இருந்து 60 இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் சகுண பலன்கள். 196 இருந்து 248 இருக்கக்கூடிய நாமாவளியில் சகுண பலன்கள். இதை நம்ம நாளடைவில் பார்ப்போம். அடுத்து 61 இருந்து 75 இருக்கக்கூடியது பஞ்சபிரம்ம ரூபம். 241 இருந்து 340 நாமாவளியிலையும் பஞ்சபிரம்ம ரூபம் தான். அடுத்து க்ஷேத்ரக்ஞ ரூபம் 76 இருந்து 80 வரைக்கும் இருக்கக்கூடியது ஸ்லோகத்தில் க்ஷேத்ரக்ஞ ரூபம். 341 இருந்து 365 வரை இருக்கக்கூடியது க்ஷேத்ரக்ஞ ரூபம். ஏன் சகுண உபாசனையிலிருந்து அதோடைய விளக்கத்தை கொடுக்கலன்னா, நம்ம நிர்குண உபாசனை நீங்கள் வரைக்கும் பார்த்தாதான் நீங்கள் இருக்கக்கூடிய மிச்ச விஷயங்களே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம அம்பாளுடைய உருவத்தில் இருந்து அப்படியே நிர்குண உபாசனை வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம்தான் அதுக்கு வேறு ஸ்டேஜ் அது. அதனால நான் நாமாவும் பேர் சொல்லிக்கிட்டே போகிறேன். ஒவ்வொரு அங்கமாக நம்ம பிரித்து நம்ம லலிதா சகஸ்ரநாமம் முழுமையாக பார்க்க தான் போகிறோம். இது முதல் பதிவு தான். இப்போ கூடுதலாக வரக்கூடிய நாட்களில் நம்ம சேர்த்தே தான் பார்க்க போகிறோம். அடுத்து 81 இருந்து 97 வர இருக்கக்கூடியது பீடங்களும் அங்க தேவதைகளும். 366 இருந்து 447 வரக்கூடியதும் பீடங்களும் அங்க தேவதைகளும். அடுத்து 98 இருந்து 100வது ஸ்லோகம் வரைக்கும் யோகினிகளின் நியமனம். அடுத்து 415 இருந்து 534 இருந்து நாமாவளியில் யோகினியின் நியமனம். அடுத்து 110 இருந்து 108வது ஸ்லோகம் விபூதி மார்க்க விஸ்தாரமும் சாமபேதங்களின் மார்க்கரசியமும். இருக்கிற டாபிக்லேயே ரொம்ப பெருசான டாபிக் இதுதான். விபூதி மார்க்க விஸ்மாதரும் சாமபேதங்களின் மார்க்கரசியமும் இதுதான். அப்போ நாமாவளியில் 535 இருந்து 980வது நாமாவளி வரைக்கும் இந்த இது. அடுத்து சிவசக்தி ஐக்கியம் 181 182 ஸ்லோகம் வரைக்கும் ஸ்தோத்திரத்திலையும். 990 இருந்து 1000 நாமாக்கள் வரக்கூடியது சிவசக்தி ஐக்கியமாக இருக்கக்கூடிய இந்த 16 பாகங்களை கொண்டது தான் லலிதா சகஸ்ரநாமம். அம்பாளுக்கு இதே சகஸ்ரநாமத்தில் நித்தியசோட சிகாரூபானே பேர் உண்டு. அதாவது என்றைக்கும் 16 தேவிகளால் சூழப்பட்டு இருப்பவள். அந்த 16 என்னன்னா நம்மளுடைய திதி தேவதைகள். இந்த திதி தேவதைகள் யார்னா நம்மளுடைய சந்திர பகவான் இருக்கிறார்ல, சந்திர பகவான் பிரதமையில இருந்து திருதியைக்கு அதாவது பிரதமை, திருத்தியை, திருத்தியை, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, அஷ்டமி, நவமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்தசி, அமாவாசை அல்லது பௌர்ணமி, இல்லை அமாவாசை பௌர்ணமி. இந்த 16மே இந்த 16 தேவதைகளாக வரக்கூடிய விஷயங்கள். இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அபிராமி அம்பாள் நமக்கு எல்லாருக்குமே பரிச்சயமானாங்களே. எந்த காரணத்தால் ஆனாங்க? அமாவாசை அன்னைக்கு அபிராமி பட்டர் பௌர்ணமின்னு சொல்லிடுவார். அன்னைக்கு அவர் சன்னிதானத்தில் இருக்க சொல்ல அவர் மனசில் 16 தேவியும் அம்பாளை பூஜை பண்ணிட்டு இருக்கதை பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்போ அங்கே இருக்கிற சரபோஜி ராஜா என்ன திதின்னு கேட்ட உடனே அவர் மனசுக்குள்ள அன்னைக்கு பூஜை பண்ணியிருந்த திதி பௌர்ணமி. ஆனால் அந்த உலகத்தில் அன்னைக்கு கரண்ட் டைமில் இருக்கக்கூடிய திதி அமாவாசை. அமாவாசைங்கிறது நிலவே இல்லாதது, பௌர்ணமி முழு நிலவு. அப்போ மனசுக்குள்ளே அவர் பார்த்தது பௌர்ணமி. அதனால் அவர் பௌர்ணமின்னு சொன்னார். அவர் சொன்ன விஷயத்தை காப்பாற்றணுன்றதுக்காக அம்பாள் அந்த இடத்துல காது தோட்டை தூக்கி ஆகாசத்தில் போட்டு பௌர்ணமி திதியை அன்னைக்கு காட்டினாங்க. இதுதான் சித்திக்கு இருக்க தன்மை. நீங்கள் எந்த அளவுக்கு மனசில் ஒரு விஷயத்தை லயிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உங்கள் மனசை நீங்கள் இருக்கிறீங்க. அது பொய்யா? அப்போ பொய் கூட நினைக்கலாமா? அப்போ ஒரு கேள்வி வரும்ல நமக்கே. அப்போ தப்பாக நினைக்கலாமா, பொய்யா நினைக்கலாமாங்கிற ஒரு விஷயம் வரும். அபிராமி பட்டர் மனசில் என்ன அவர் பார்த்தாரோ அந்த விஷயத்த சொன்னார். அந்த இடத்துல அவர் பொய் சொல்லலை. அப்போ உங்களுக்கு என்ன தகுதியோ, உங்களுடைய தகுதி உங்களுக்கு தெரியும்.
அப்போ என்ன தகுதியோ, உங்களுக்கு என்ன ஆசையோ, உங்களுடைய எல்லை என்னவோ அது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஆழமாக நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கீங்களோ அது ஒரு நாள் கண்டிப்பாக வெளிப்படும். அதுதான் அபிராமி பட்டர் அந்த சித்தியாகக்கூடிய தேவதையாகக்கூடிய பௌர்ணமி திதி அவர் மனசில் பார்த்த ஒரு விஷயத்தை வெளியே கொண்டார். ஆனால் அவர் மனசில் பார்த்தது அழகான விஷயம், அற்புதமான விஷயம். அது வெளியே வர சொல்லியும் அழகாகவும் அற்புதமாகவும் இருந்தது. என்றைக்கும் எண்ணங்கள் அழகாக இருக்கணும். இப்படி எப்படி அந்த சித்தீகரிக்கக்கூடிய அந்த தேவதையாக இருக்கக்கூடிய லலிதா தேவியினுடைய 1000 நாமாக்களை பார்க்குறோம். இதை ஏன் கேட்கணும்? ஒரு என்றைக்குமே ஒரு செயல் செய்கிறோன்னா ஏன், எதுக்கு, எப்போ, எப்படி, இந்த மாதிரியான கேள்விகள் நமக்கு வரணும். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிட்டே இருப்போம். அப்படி வெறும் இப்போ லலிதா சகஸ்ரநாமம் நிறைய பேருக்கு தெரியும். இந்த 1000 நாமா நிறைய பேர் ஸ்தோத்திரமாக நல்ல பரிச்சயமாக சொல்லக்கூடிய நபர்கள் தான். ஆனால் ஒரு நாமாக்கு அர்த்தங்கள் தெரியும்னா தெரியாது. அந்த நாமாக்கு நீங்கள் எப்போ அர்த்தம் தெரியாது, ஒரு வார்த்தைக்கு எப்போ பொருள் அறிஞ்சு ஒரு வார்த்தை சொல்லணும், அப்போ தான் அதுக்குண்டான வேல்யூ உங்களுக்கு தெரியும். அப்போ எந்த அளவுக்கு ஒரு நாமாக்கும் ஒரு பெயருக்கும், ஒரு கடவுளோட பெயருக்கும் அது அர்த்தத்தை தெரிஞ்சு நீங்கள் சொல்ல தான் அந்த நாமம் பலு பெறும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். எல்லாம் டிவியில் போடுறாங்க, எல்லாரும் படிக்கிறத விட ஒவ்வொரு நாமாவுக்கும் என்னென்ன அர்த்தம். அப்போ 1000 நாமாவுக்கு நீங்கள் பதில் தெரியாமல் சொல்கிறதுக்கும் ஒரே ஒரு நாமா பதில் தெரிஞ்சு நீங்கள் அதோடைய முழு அர்த்தத்தையும் உள்வாங்கி புரிஞ்சு சொல்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் உண்டு. அதுக்கு உண்டான ஒரு சிறு முயற்சியாக தான் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய விளக்க உரையாக இந்த 1000 நாமாக்குமே நம்ம அர்த்தம் பார்க்க போகிறோம். ஒரு தொடர் பதிவாக அடுத்தடுத்தக்கூடிய காலங்களில் நம்ம பார்க்க இருக்கோம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து இதோடைய 2வது பாகத்தில் சந்திப்போம்.